நோன்பு என்பதும் ஒரே வருஷத்துல கடமையாக்கப்பட்ட இபாதத். ஹிஜ்ரி 2வது வருஷம் முதல்ல ஜகாத்து கடமையாச்சு. ஜகாத்துக்கு பின்னாடி நோன்பு கடமையாச்சு. அல்லாஹ் பெரும்பாலும் மக்கள் ரமதான்ல தான் அதிகமா ஜகாத் கொடுக்குறாங்க அப்படிங்கிற காரணத்தினால என்னவோ ரெண்டையுமே அல்லாஹ் ஒன்னாதான் கடமையாக்கி. ஜகாத்துன்னு சொன்னா 2 அர்த்தம் இருக்குது. ஒண்ணு தூய்மைங்கிற அர்த்தம் இருக்கு, இன்னொன்னு வளர்ச்சிங்கிற அர்த்தம் இருக்கு. இது ரெண்டுமே ஜகாத்துல போறது. நம்ம பொருளாதாரத்தை கணக்கு பார்த்து எவ்வளவு ஜகாத் தொகை வருதோ அந்த ஜகாத்துடைய தொகையை எடுத்து நம்ம ஊழியர்களுக்கு கொடுக்கும் போது மீதி இருக்கக்கூடிய நம்முடைய பொருளாதாரம் தூய்மை அடையுது, அந்த பொருளாதாரம் வளர்ச்சியும் அடையுது. ஜகாத்து கடமையான ஒருத்தர் ஜகாத்து கொடுக்காம விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா அவருடைய பொருளாதாரம் அழுக்காக ஆயிடுது, வளர்ச்சி இல்லாம வரக்கத்து இல்லாம போயிடுது. ஏதோ ஒரு விதத்துல அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் அழிச்சிடும். ஜகாத்து கொடுக்குற வரைக்கும் தான் அதெல்லாம் அல்லாஹ் வரக்கத்து வச்சிருக்கலாம், வளர்ச்சி அல்லாஹ் அழிச்சிருக்கலாம். இப்ப ஜகாத்து கடமையானதுக்கு 7 நிபந்தனைகள் இருக்கு. அந்த 7 நிபந்தனையை நம்ம விளங்கிட்டோம்னு சொன்னா ஜகாத்துடைய எல்லா சட்டங்களையுமே வழங்குறது நமக்கு ரொம்ப லேசா இருக்கும். அதுல 1வது நிசாபுடைய அளவுக்கு அடைஞ்சிருக்கணும். தங்கத்துக்குன்னு ஒரு நிசாப் இருக்குது, வெள்ளிக்குன்னு ஒரு நிசாப் இருக்கு. அதே மாதிரி வியாபார பொருட்கள் அதனுடைய நிசாப்பு வெள்ளியை கவனிச்சுட்டான். அதுக்கப்புறம் கால்நடைகள் இருக்கு, விவசாய விளைபொருட்கள் அது இருக்குது. இதெல்லாம் ஜகாத்து கடமையாக கூடிய பொருட்கள். 1 தங்கம், 2வது வெள்ளி, 3வது பணம், 4வது வியாபார பொருட்கள், 5வது விளைபொருட்கள், 6வது கால்நடைகள். இந்த 6 மீது தான் ஜகாத்து கடமை. இதுல நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னா நிசாப் அளவுக்கு அடைஞ்சிருக்கோம். நிசாப் என்னங்கிறது அடுத்து சொல்லலாம். நிசாபை விட கம்மியாக ஒரு தட்ட பொருளாதாரம் இருந்துச்சுன்னா அவர் மேல ஜகாத்து கடமையாக ஆகுது. 2வது நிபந்தனை அந்த பொருளாதாரம் வளர்ச்சியுடையதாக இருக்கும். வளர்ச்சியுடையதாக இல்லைன்னு சொன்னா அதன் மேல ஜகாத்து கடமை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் காடு இடம் வாங்கி வச்சிருக்கிறாரு. என்ன நியத்துலன்னு சொன்னா பின்னாடி நான் வீடு கட்ட போறேன்னு நியத்துல வச்சிருக்காரு. இப்ப இது வளர்ச்சி இல்லாத பொருளாகத்தான் பார்த்துப்பாங்க. ஏன்னா எவ்வளவு வேல்யூ கூடனாலும் இப்ப அவர் அந்த வீடு தான் கட்ட போறாரு, விற்க போற நியத்து இல்லை. அதனால அது மேல ஜகாத்து கடமை இல்லை. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு காலையை தான் வச்சிருக்காருங்க, ஆனா வீடு கட்டணுங்கிற நியத்துல வச்சிருக்காருன்னா இப்ப அது மேல ஜகாத்து கடமை இல்லை. ஆனா ஒருத்தர் விற்பனை செய்யறதுக்காக வாங்கி வச்சிருக்கிறாருன்னு சொன்னா வருஷம் என்ன ஆகும்னா அதனுடைய மேல ஏறிட்டே போகுதுன்னா இப்ப அதன் மேல ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஜகாத் போகும். அப்போ ஜகாத்து கடமையாகிற பொருள் எந்த மாதிரி பொருளா இருக்கணும்னா வளர்ச்சியுடைய பொருளாக இருக்கும். வளர்ச்சி இல்லாத பொருளாக இருந்துச்சுன்னா அதன் மீது ஜகாத்து கடமையாகும். 3வது தன்னுடைய அடிப்படை தேவைகளை விட அதிகப்படியாக அந்த பொருளாதாரம் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தேவையான உணவு, உடை, இருப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை தேவையை விட அதிகப்படியாக அந்த பொருளாதாரம் அவருக்கு இருக்கணும். 4வது அவருக்கு ஏதாவது கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை விட அந்த பொருளாதாரம் அதிகப்படியா இருக்கும். கடனும் இருக்குது, பொருளாதாரம் இருக்குதுன்னு சொன்னா அவருடைய இருக்கிற அந்த பொருளாதாரம் அவர் வாங்கி இருக்கிற கடனை கட்டுற அளவுக்கு இருக்குதுன்னா அவர் மேல ஜகாத் கடமை. ஒரு வீடியோ பார்த்தேன் வாட்ஸ்அப்ல இருந்துச்சு. அதுல ஒருத்தர் பேசுறாரு, ஒருத்தருக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, ஆனா 10 லட்சம் ரூபாய் அவர் பணம் வச்சிருக்கிறார். இந்த 10 லட்சத்தை வச்சு அவர் கடனை கட்டிட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் மேல ஜகாத் கடமை இல்லை. ஆனா அந்த 10 லட்சத்தை வச்சு அவர் கடனை கட்டல, ஆனா கையில 10 லட்சம் வச்சிருக்கிறார் அப்படின்னா அப்ப அந்த 10 லட்சத்துக்கு அவர் ஜகாத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசினாரு. ஆனா சரியத்துல அப்படி இல்லை. ஹனஃபி மதுஹபுடைய சட்டம் இது. அதாவது கடன் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அவங்க பணம் இருக்குது. அந்த பணத்தை கொண்டு அவர் கடனை அடைச்சாலும் சரி, அடைக்காட்டி சரி, உடனே அடைக்கலாம், அதுக்கு பின்னாடி அடைக்கலாம், அது அவருடைய விருப்பம். ஆனா கடன் அளவுக்கு அவர்கிட்ட பொருளாதாரம் இருக்குதுன்னு சொன்னா அந்த பொருளாதாரத்துல ஜகாத்து கடமையாக. கடனை விட அதிகப்படியாக இருக்கிற பொருளாதாரம் நிசாபுடைய அளவுக்கு இருக்குமே, ஆனால் அப்பதான் அதுல ஜகாத்து கடமையாகும்.
அஞ்சாவது என்னன்னு சொன்னா அந்த பணத்தின் மீது அவர் முழு உரிமை பெற்றிருப்பாங்க. அது அவருக்கு சொந்தமானதா இருக்கும். அப்பதான் அவர் என்ன செய்ய முடியும், அதுல ஜகாத் கொடுக்க முடியும். இப்ப இதை வழங்கணும்னு சொன்னா ஒருத்தர் வீட்டுல குடியிருக்கிறார், அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு, 10 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. இப்ப அந்த வீட்டு ஓனர் அந்த பணத்தை வாங்கி வச்சிருக்காரு. இப்ப அந்த வீட்டு ஓனர் அந்த பணத்துக்கு ஜகாத் கொடுக்கணும் பணம் தேவையில்லை. ஏன்னா 10 லட்சம் அவர்கிட்ட இருக்குது, ஆனா அவருடைய பணம் இல்லை. நாளைக்கே ஒரு காரியம் பண்ணாலும் அந்த பணத்தை கொடுத்தாங்க. அதனால வீட்டு ஓனர் அந்த பணத்துக்கு ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. சரி, வாடகைக்கு குடியிருக்கிறாரு, அவருக்கு கொடுக்கணுமான்னு கேட்டா அவரும் கொடுக்க முடியும். ஏன்னா அவருடைய கையில இல்லை, முழுமையான உரிமை அவர்கிட்ட இல்லைங்க. இவரோட பணம் தான் 10 லட்சம், ஆனா அவர்கிட்ட இருக்குது. உடனே நினைச்சவனே அந்த பணத்தை அவர் வாங்கி செலவு பண்ணிட முடியாது. அதனால அவர் மேலேயும் கடமை இல்லை, இவர் மேலேயும் கடமை இல்லை. என்ன காரணம் அப்படின்னா முழுமையான உரிமை 2 பேருக்குமே கிடையாது. அப்ப முழுமையான உரிமை பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது 5வது நிபந்தனை. 6வது நிபந்தனை என்னன்னு சொன்னா 1 வருஷம் பூர்த்தியா இருக்கும். ஜக்காத்துடைய நிசாப் அளவுக்கு பொருளாதார கையில 1 வருஷம் முடிஞ்சதுக்கு பின்னாடிதான் கடமை, உடனே கடமை இல்லை. 7வது என்னன்னு சொன்னா நான் ஏற்கனவே நோம்புல சொன்ன மாதிரி நியத்து செய்கிறேன். நியத்து இல்லாம கோடி கோடியா ஒருத்தர் தூக்கி கொடுத்தாலும் அது சதக்காவா ஆகுமே தவிர ஜக்காத் ஆகணும். ஜக்காத் கொடுக்கறேன்னு நியத்து வைக்கலாம். அவர்கிட்ட சொல்லணும்னு தேவையில்லை. யாருக்கு நம்ம ஜக்காத் கொடுக்குறோமோ அவர்கிட்ட போய் ஜக்காத்துடைய பணங்கள் சொல்ல வேண்டியது இல்லை. சும்மா நம்ம ஐயா கொடுக்குற மாதிரி கூட கொடுத்துடலாம். ஆனா நாம் என்ன செய்யணும், நியத்து வைக்கணும். ஜக்காத்து கொடுக்குறேன் நியத்து நம்ம வைக்கணும். இந்த 7 நிபந்தனைகளும் முழுமையாக இருந்துச்சுன்னாதான் ஜக்காத்து கடமையாகும். இப்ப அந்த அடிப்படையில நான் சொன்ன அந்த 6 பொருள்ல முதல்ல தங்கம். தங்கத்தினுடைய நிசாப் 87 கிராம், அதாவது எனக்குரிய 10.25 பவுன். 10.25 பவுன் தங்கம் ஒருத்தர் இருக்குன்னு சொன்னா அது நகையா இருந்தாலும் சரி, காயினா இருந்தாலும் சரி, கட்டியா இருந்தாலும் சரி, எந்த ரூபத்துல இருந்தாலும் ஜக்காத்து கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் 10.25 பவுன். அதை விட எவ்வளவு கூடுதலா இருக்குதோ ஒட்டு மொத்தத்துக்கு கொடுக்கணும். சில பேர் என்ன கேட்கறாங்கன்னா 10.25 பவுன் இருந்தா கடமை, ஒருத்தட்ட 15 பவுன் இருக்குதுன்னு சொன்னா அந்த 10.25 கழிச்சுட்டு மீதி இருக்கிறதுக்கு மட்டும் கொடுத்தா போதுமான்னு கேட்கறேன். முழுசா கொடுக்கணும். 10.25 கடமையாகக்கூடிய ஆக குறைந்தபட்ச அளவு. அதை விட எவ்வளவு கூடுதலா இருக்குதோ ஒட்டு மொத்தத்துக்கு கொடுக்கணும். 20 பவுன் இருந்தா 20 பவுனுக்கும் கொடுக்கணும், 50 இருந்தா 50 பவுனுக்கும் கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். 40ல் 1 பங்கு கொடுக்கணும். 100க்கு 2% சொல்றோம், 40ல் 1. இதை நகையாவும் கொடுக்கலாம், பணமாவும் கொடுக்கலாம். உதாரணமா 40 கிராம் இருக்குதுன்னு சொன்னா எவ்வளவு கொடுக்கணும், 1 கிராம் கொடுக்கணும். 40 கிராம் இருந்தா அல்லது அதனுடைய விலை மதிப்பு என்னங்கிறத பார்த்துட்டு அந்த அமௌண்ட்ல 40ல் டிவைடு பண்ணா என்ன அமௌண்ட் வருதோ அதையும் நம்ம பணமா கொடுக்கணும். பெண்கள் நகையை கொடுக்க மாட்டாங்க. நகையை கொடுத்தா என்ன இருக்கு, ஒரு வருஷம் குறைச்சிட்டே வருமா. அதனால பணமா தான் கொடுக்கணும். நம்ம தானே கொடுக்க போறோம். பணமா கொடுக்கும் போது நகை அப்படியே இருக்கும். வருஷம் வருஷம் நம்ம அந்த பணத்தை கொடுத்துட்டே வருவோம், நகை அப்படியே இருக்கும். நகையை கொடுக்கும் போது நான் 2 கிராம் எடுத்து கொடுக்கும் போது நகை குறைச்சிட்டே வரும். அப்படி குறைஞ்சிட்டே வரும்போது எவ்வளவு மீதி இருக்குதோ அடுத்த வருஷம் அது கொடுத்தா போதும். 20 பவுன் 2% எடுத்துட்டோம், அடுத்த வருஷம் 18ல இருக்கும், 17. அதுக்கப்புறம் அதுல குறையும். ஆனா பணமா கொடுக்கும் போது நகை அப்படியே இருக்கும். வருஷம் வருஷம் அதுக்கான பணத்தை மட்டும் நம்ம ஜக்காத்து கொடுப்போம். அடமானத்துல வச்சிருக்கிற நகைகளுக்கு அனுப்பினதை ஜக்காத்து கடமை இல்லை. அடமானம் வச்சு ஒருத்தர் பணம் வாங்கிட்டாரு, அந்த திரும்ப அந்த பணத்தை கொடுத்து நகையை மீட்கிற வரைக்கும் அது மேல ஜக்காத்து கடமை இல்லை. சாமி மதுகளை உண்டு, அடமானத்துக்கு உண்டு. அதே மாதிரி போட்டிருக்கிற நகை போடாத நகை எல்லாத்துக்கும் சேர்த்து ஜக்காத்து கொடுக்கணும். உபயோகப்படுத்தும் நகையா இருந்தாலும் சரி, என்னைக்காவது ஏதாவது நிகழ்ச்சிகளின் போது ஃபங்க்ஷன் போது போடக்கூடிய நகையா இருந்தாலும் சரி, அல்லது லாக்கர்ல வச்சிருக்கிறாங்க, எல்லா நகைக்கும் சேர்த்துதான் ஜக்காத் கொடுக்கணும். அது கடமை. அடுத்து குழந்தைங்க, சின்ன பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய கல்யாணத்துக்கு சின்ன வயசுல இருந்தே நகையை சேர்த்து வைப்பாங்க. அப்படி நகையை வாங்கி வாங்கி சேர்த்து வச்சிருக்காங்கன்னு சொன்னா இது அத்தாவோட பொறுப்புல இருக்குதுன்னு சொன்னா அத்தா தான் அதுக்கான ஜக்காத் கொடுக்கணும். கல்யாணம் பண்ணும் போதுதான் குழந்தைக்காக போடுவாங்க. அது வரைக்கும் தந்தை என்ன செய்யறாங்கன்னா நகை வாங்கி சேர்த்து வச்சிருக்காங்க. இப்ப இவருடைய சொத்தாகத்தான் அது கணிக்கப்படும். அந்த நகைக்கு அவர் தான் ஜக்காத் கொடுப்பாங்க. ஆனா நகையை வாங்கி குழந்தைக்கு கொடுத்தாச்சு, நகையை குழந்தைக்கே அன்பளிப்பா கொடுத்தாச்சுன்னு சொன்னா
இப்ப வந்து அந்த நகைக்கு தந்தை கொடுக்க வேண்டிய தேவையில்லை. சரி, அந்த பிள்ளை கொடுக்கணுமான்னு சொன்னா அந்த பிள்ளை பாலிகாலம் தான் கொடுக்க கடமை. ஜக்காத் யார்கள் கடமைங்க? பருவ வயதை அடைந்தவர்கள் தான் கடமை. பருவ வயதை அடையாத சின்ன பிள்ளையா இருக்குது, ஒரு 10-12 வயசு பிள்ளையா இருக்கு, இன்னும் பாலிகாலம் சொல்லலாம். இப்ப அந்த குழந்தை போட்டிருக்கிற நகைக்கு வந்து யாருமே ஜக்காத் கொடுக்க வேண்டியதில்லை, தந்தையும் கொடுக்க வேண்டியதில்லை, குழந்தையும் கொடுக்க வேண்டியது. அதனால வந்து தந்தை தன்னுடைய பொறுப்பில் வச்சிருந்தாருன்னா கண்டிப்பா கொடுக்கணும். அந்த குழந்தைக்கே அதை வந்து நகைய போட்டாச்சு, குழந்தையுடைய உரிமையாக ஆக்கியாச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த குழந்தைக்கும் அது கடமையாக ஆகுது. அதே மாதிரி வருஷத்துக்கு இடையில ஒருத்தர் நகை வாங்குறாரு அப்படின்னு சொன்னா வருஷ கடைசியில ஜக்காத்து கொடுக்கும் போது மொத்த நகைக்கு சேர்த்து கொடுக்கணும். ஜக்காத்து கடமையாக நிசாப் வந்து 10.25 பவுன், ஒருத்தட்ட 15 பவுன் இருக்குது வருஷ ஆரம்பத்துல. இப்ப அந்த 15 பவுன் எப்ப வந்துச்சோ அப்ப ஜக்காத்து கடமை ஆயிடுச்சு. ஆனா ஒரு வருஷம் கழிச்சு தான் கொடுக்கணும். இப்ப அந்த ஒரு வருஷம் வரதுக்குள்ள அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இன்னொரு 10 பவுன் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. இப்ப வருஷம் முடியும் போது எவ்வளவு இருக்குதுங்க? 25 பவுன் இருக்குதுமா. இப்ப இந்த 25 பவுனுக்கு சேர்த்து ஜக்காத்து கொடுக்கணும். இல்ல அதுல 10 பவுன் வந்து போன வாரம் தான் வாங்கணும், நேற்று தான் வாங்கணும், அதுக்கிட்ட ஒரு வருஷம் பூர்த்தி ஆகல அப்படின்னு பார்க்கக்கூடாது. எப்ப கடமை ஆயிடுச்சோ கடமையானதுல இருந்து அந்த வருஷம் முடிச்சு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகும் போது கையிருப்புல எவ்வளவு இருந்தாலும் சரி அது ஒட்டுமொத்தத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும். அடுத்து வந்து வெள்ளியுடைய நிசாப். வெள்ளியுடைய நிசாப் வந்து எவ்வளவுங்க? 612 கிராம், 612.360 கிராம். இப்ப இன்னைக்கு வந்து ஒரு கிராம் 290 ரூபா அப்படின்னு சொன்னா 612 கிராமுக்கு வந்து 1,77,000 வரும். வெள்ளி வந்து 1,77,000 மதிப்புள்ள வெள்ளி ஆபரணம் மட்டும் ஒருத்தட்ட இருக்குதுன்னு சொன்னா அப்ப அது நகையா இருந்தாலும் சரி அல்லது காயினாக அல்லது கட்டியாக எப்படி இருந்தாலும் அதுக்கான ஜக்காத்து கொடுக்கணும். அந்த அளவுக்கு அதிகப்படியான வெள்ளி வந்து ஒருத்தட்ட இல்ல, வெள்ளி கம்மியா தான் இருக்குதுன்னு சொன்னா இப்ப தங்கத்தோட அதை சேர்த்தணும். இப்போ மீறி போனா என்ன செய்வாங்க, வெளியில கொலுசு போடுவாங்க, பிரஸ்லெட் போடுவாங்க. பெரிய நகை ஒன்றும் தங்க அளவுக்கு வெளியில போடக்கூடாது. அது கம்மியா இருக்குது, ஒரு 100 கிராம் இருக்கலாம், 200 கிராம் இருக்கலாம். அது கம்மியா இருக்கிறத என்ன செய்யணும்னு சொன்னா வெள்ளியோட சேர்த்து வைக்கணும். அத நிசாபை அடையாத தங்கம், நிசாபை அடையாத வெள்ளி ரெண்டையும் சேர்த்து வெள்ளியுடைய மதிப்புல பார்க்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. இப்போ ஒரு பெண்மணி இடத்துல வந்து ஒரு 5 பவுன் தங்க நகை இருக்கு, ஒரு 100 கிராம் அளவுக்கு வெள்ளி நகை இருக்கு. இப்ப என்ன செய்யணும்னா தங்கமும் நிசாபு வரல, 10.25 பவுன் இல்லை, வெள்ளியும் 612 கிராம் இல்ல 100 கிராம் தான் இருக்குன்னு சொன்னா இப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து வெள்ளியுடைய மதிப்பு என்னங்க? 1,77,000 ரூபாய். 1,77,000 ரூபாய் மதிப்புக்கு தங்கத்துடைய வெள்ளியுடைய ரேட் வந்துச்சுன்னா அப்ப அந்த பெண்மணி ஜக்காத்து கொடுக்கணும். 1 பவுன் 2 பவுன் இருந்தாலே வந்துடும். 1 பவுன் எவ்வளவு வருதுங்க? 1,25 1,20 குறைஞ்சிருக்கோம். அப்ப 1 பவுன் வந்து 1,20 வைங்க. கூட வெள்ளி இருக்குது, அது ஒரு 60,000 ரூபாய் இருந்துச்சுன்னா ரெண்டையும் சேர்த்தா நீங்க 1,80,000. அப்ப வந்து ஜக்காத்து கடமை 1 பவுன் இருந்தாலுமே. அதனால இந்த விஷயத்துல வந்து நம்ம வீட்டு பெண்கள் மேல ஜக்காத்து கடமையா இல்லையா அப்படிங்கறத நாம தான் கவனிக்கணும். ஜக்காத்து கடமையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜக்காத்து கொடுக்க சொல்லி நம்ம சொல்லணும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா 10.25 பவுன் தந்தானே கடமை, நான் வச்சிருக்க 2-3 பவுன் தான் வச்சிருக்கிறேன், இந்த மாதிரி கடமையிலே நினைச்சு அசால்ட்டா விட்டுருவாங்க. வெள்ளி இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுக்கணும். வெள்ளி இல்லாம வெறும் தங்கம் மட்டும் இருந்தா தான் 10.25 பவுன் இருந்தா கடமை, அதோட கம்மியா இருந்தா கடமை இல்லை. அப்போ நிசாபை அடையாத தங்கமும் நிசாபை அடையாத வெள்ளியும் இருக்குமானால் ரெண்டையும் சேர்த்து எந்த மதிப்புல பார்க்கணுங்க? வெள்ளியுடைய மதிப்புல தான் பார்க்கணும். 1,77,000 ரூபாய் மதிப்புக்கு அந்த 2 நகையினுடைய டோட்டல் மதிப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க மேல வந்து ஜக்காத்து கடமை. மூணாவது வந்து பணத்தினுடைய ஜக்காத்து. பணத்தினுடைய ஜக்காத்து வந்து வெள்ளி மதிப்புல தான் பார்க்கணும். நம்ம பணம் வச்சிருக்கிறோம், நம்ம கையில வச்சிருக்கிற பணம், நம்ம பேங்க்ல வச்சிருக்கிற பணம், நம்ம யாருக்காவது கடன் கொடுத்துருக்கோம், இன்னும் வந்து அந்த பணம் வரல, அந்த பணம் நம்ம யாருக்காவது சரக்கு விற்பனை செஞ்சிருக்கிறோம், அவங்க இன்னும் நமக்கு வந்து பணம் கொடுக்கல. இந்த எல்லா பணத்தையும் சேர்த்து நம்ம கணக்கு பார்க்கணும். நம்ம பணம்னு எதெல்லாம் இருக்குதோ
நம்மகிட்ட இருக்க வேண்டியது நமக்கு வர வேண்டியது. இப்ப நமக்கு கடன் இருந்தா அந்த கடனை கழிச்சிருக்கோம். கடன் இருந்தா கடனை கழிச்சுட்டு மீதி இருக்கிற நம்ம பணம் எங்கதான் இருக்குதோ, ஒருத்தர் வந்து ஹஜ்ஜுக்கு போறதுக்காக சேர்த்து வச்சிருப்பாரு, ஒருத்தர் வந்து வீடு கட்டுறதுக்காக சேர்த்து வச்சிருப்பாரு, ஒருத்தர் வந்து பிள்ளைங்களுடைய படிப்பு செலவுக்காக சேர்த்து வச்சிருப்பாரு, கல்யாண செலவுக்காக சேர்த்து வச்சிருப்பாரு. எதுக்கு சேர்த்து வச்சிருந்தாலும் சரி, அதுக்காக செலவு பண்ணாத வரைக்கும் அது நம்முடைய பணம் தான். இவன் இந்த எல்லா பணத்தையும் சேர்த்து வெளியுடைய மதிப்பு 1,77,000 அதை விட கூடுதலாக இருக்குமானால் கண்டிப்பாக அவர் வந்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ஆனா ஹஜ்ஜுக்கு வந்து பணம் கட்டிட்டாருன்னு வைங்க, ஹஜ் கமிட்டியில பணம் கட்டிட்டாரு, டிராவல்ஸ்ல பணம் கட்டிட்டாருன்னா இப்ப அதை நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. ஏன்னா போறதுக்கு தான் நம்ம கட்டுறோம். அதனால கையிருப்புல என்ன அமௌண்ட் இருக்குதோ அதை தான் பார்க்கணும். அதே மாதிரி கடன் கொடுத்துருக்கோம்னு சொன்னா அந்த கடன் அவரு திருப்பி தந்துருவாரு அப்படிங்கிற உறுதி இருந்துச்சுன்னா அது நம்ம பணமா பார்க்கணும். ஆனா வந்து அவர் கடன் திருப்பி வர்ற மாதிரி தெரியல, அவர்கிட்டே கொடுக்குற சூழ்நிலை இல்லை, வந்தா அவங்க எல்லாம் ஆனா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்ப அந்த பணத்தை நம்ம பணமா சேர்க்க வேண்டியது இல்லை. அதை நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். எப்ப அது நம்ம கைக்கு வருதோ அதுக்கப்புறம் நம்ம அதை ஜக்காத்து கொடுக்கும் போது அந்த பணத்தை நம்ம சேர்த்துக்கலாமே தவிர வர்ற வரைக்கும் அது உறுதி இல்லைங்க அப்படின்னு சொன்னா நம்ம பணமா அதை பார்க்க வேண்டியது. அதே மாதிரி ஒரு லோன் வாங்கிக்கிறாங்க, ஒரு பெரிய அமௌண்ட் வந்து பேங்க்ல லோன் வாங்கி மாசம் மாசம் இஎம்ஐ மூலமா பணம் கட்டிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னா இப்ப வந்து அவருக்கு கடனை எப்படி கழிக்கிறதுனா அந்த மாசம் என்ன அமௌண்ட் இஎம்ஐ கட்டிருக்கோ அதை மட்டும் கழிச்ச போதும். 20 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு, மாசம் 10,000 கட்டுறாரு. இப்ப ரம்ஜான்ல ஜக்காத் கொடுக்குற பழக்கம் இருக்குது அவருக்கு. இப்ப ரம்ஜான்ல வந்து அவருக்கு கடனை எவ்வளவு கழிக்கணும்னா 10,000 தான் கழிக்கணும். இன்னும் வந்து அவரு 2 லட்சம் தான் கட்டியிருக்கிறாரு, 18 லட்சம் கட்டணும்னா 18 லட்சத்தை கடனா கழிச்சிட்டோம்னா அவர் ஜக்காத்தே கொடுக்க வேண்டியது அப்படி ஆயிடும். அதனால லோன் வாங்கினவங்க பொறுத்த வரைக்கும் சட்டம் என்னன்னு சொன்னா அந்த மாசம் எவ்வளவு அவர் பேங்க்குக்கு கட்டுவாரோ அந்த தொகையை கடனாக கருதி கழிச்சுட்டு மீதி அவர் கையிருப்பில் இருக்கக்கூடிய தொகை வெள்ளியுடைய மதிப்பு 1,77,000 விட அதிகமாக இருந்தால் அவர் வந்து அதற்கான ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அட்வான்ஸ் பணம் போக்கிய பணம்லாம் நான் சொல்ல மாதிரி குடியிருக்க அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு அல்லது போக்கியத்திற்கு குடியிருக்கிறதுக்கு அவர் தொகையை கொடுத்துருக்காருன்னு சொன்னா அதுல கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனா பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்து என்னன்னா வீட்டுக்காரன் கொடுக்க வேண்டியதில்லை, குடியிருக்கிறவங்க கொடுக்க வேண்டியது. ஏன்னா 2 பேருக்குரிய உரிமையா அந்த பணம் இல்லை, முழுசான உரிமை அப்படிங்கிறது 2 பேருக்கு அது இல்லை. ஷேர் மார்க்கெட்ல ஒருத்தர் ட்ரேடிங் பண்றாரு அப்படின்னா அவர் ஜக்காத்து கொடுக்குற அந்த தேதியில அவர் கையில எவ்வளவு ஷேர் இருக்குதோ அன்னைக்கு அதை வித்தா எவ்வளவு ரேட்டுக்கு போகும்னு பார்த்துட்டு அதையும் வந்து அந்த அவருடைய பணமாக கருதி அதுக்கான ஜக்காத்தை கொடுக்கணும். ஷேரா வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு வித்தா அது எவ்வளவு ரூபாய்க்கு போகணும் அவ்வளவு ரூபாய் பணம் தன்னுடைய கையில இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அவர் அதுக்கான கணக்கு பார்க்கணும். அடுத்து இன்சூரன்ஸ் பணம் இருக்கு. பொதுவா இன்சூரன்ஸ்ல வந்து வாகன இன்சூரன்ஸ், வண்டிக்கு நம்ம கட்டுற இன்சூரன்ஸ் வந்து நம்ம பணமா பார்க்க வேண்டியது இல்லை, ஏன்னா அது நமக்கு திரும்ப கிடைக்க போறது இல்லை. ஏதாவது விபத்து இழப்பீடு ஏற்பட்டாதான் அது கிடைக்கும். ஆனா வந்து லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் வந்து கூடுமா கூடாதா அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஆயுள் காப்பீடுங்கிறது சரி இதுல கூடாதுங்கிறது. ஒருத்தர் அப்படி கட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அப்போ கட்டின அந்த பணத்தை மட்டும் அவருடைய பணமா பார்க்கணும். கூடுதலா அவங்க தரக்கூடியதை வந்து அவரு பயன்படுத்த கூடாது. வட்டி பணம் மாதிரி நன்மை நாடாம கொடுத்துடணும். எவ்வளவு பணம் அவர் கட்டிக்கிறாரோ திரும்ப அவர் கண்டிப்பா அது கிடைக்க போகுது, முடிச்சுட்டாக கண்டிப்பா வரும். அதனால எவ்வளவு பணம் கட்டி இருக்கிறாரோ அந்த பணத்தை இவருடைய பணமாக பார்த்து அதற்கும் சேர்த்து வந்து அவர் ஜக்காத்து கொடுக்கணும். வாடகை வருமானம் வருது, அந்த வாடகை வருமானத்துக்குன்னு தனியா வந்து ஜக்காத்து கடமை இல்லை. அந்த வருமானத்தை வந்து நம்ம மற்ற பணத்தோட சேர்த்து மொத்தமா அந்த பணத்துக்கான ஜக்காத்து கொடுத்தா போதும். வாடகைக்கு விட்டிருக்கிற கட்டடங்கள், வீடுகள், வாடகைக்கு விட்டிருக்கிற வண்டி வாகனங்கள் இருக்குது, அது மேல ஜக்காத்து கடமையானது. ஒரு 10 வீடு கட்டி விட்டிருக்கிறாரு, பல லட்சம் மதிப்பு அந்த வீடு இருந்தாலும் கூட அந்த வீட்டுடைய மதிப்புல ஜக்காத்து கடமை இல்லை. எப்படி தான் குடியிருக்கிற வீட்டுக்கு ஜக்காத்து இல்லையோ அதே மாதிரி வாடகைக்கு விட்டிருக்கிற வீடுகள் கட்டடங்களுக்கும் ஜக்காத்து இல்லை. வாடகைக்கு வண்டி வச்சிருக்கிறாரு, இவர் ஒரு வண்டி ஓட்டுறாரு, 4 வண்டி வாடகைக்கு விட்டுருக்கிறாருன்னா
அந்த வண்டியினுடைய மதிப்புடன் ஜக்காத்து கடமையாக ஆகும். அடுத்து 4வது வந்து வியாபார பொருட்களுக்கான ஜக்காத். நம்ம கடையில விற்பனைக்காக வேண்டி பொருட்கள் வச்சிருக்கோம். அந்த பொருட்கள் வந்து இந்த வெள்ளியுடைய மதிப்புல தான் பார்க்கணும். 1,77,000 மதிப்புல வியாபார பொருட்கள். நம்ம கடையை ஆரம்பிச்சு ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. கடையை ஆரம்பிச்சு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு நம்ம குறைஞ்சி சரக்கு போட்டிருக்கோம்னு சொன்னா அதுல இருந்து ஒரு வருஷம் முடியும் போது நமக்கு ஜக்காத்து கடமையாகும். விற்பனைக்காக நம்ம என்ன பொருள் வச்சிருந்தாலும் சரி, வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பொருட்களை மதிப்பீடு செஞ்சு என்ன மதிப்பீடு செய்யணும்னா அதை நம்ம என்ன விலைக்கு நம்ம விற்போமோ அந்த விலையை மதிப்பீடு செய்யணும். மார்க்கெட் ரேட்டை மதிப்பீடு செஞ்சு 40ல் ஒரு பங்கு நம்ம ஜக்காத்தாக கொடுப்போம். இந்த பொருள் விஷயத்துல நம்ம ஒரு சட்டத்தை ஞாபகம் வைக்கணும். நம்ம பொருளை வாங்கும் போதே விற்பனைக்காக வேண்டி நியத் பண்ணி வாங்கினா தான் அதுல வந்து நமக்கு ஜக்காத்து கடமை. பொருளை வாங்கும் போதே நம்ம என்ன நியத் பண்ணிக்கணும், இதை நான் விற்கிறதுக்காக வாங்குறேன். அது வந்து பொருளா இருக்கலாம், வீடா இருக்கலாம், வாகனமா இருக்கலாம், காலி இடமா இருக்கலாம், எதா இருந்தாலும் சரி, வாங்கும் போதே நான் விற்பனைக்காக வாங்குறேங்கிற நியத்துல வாங்கியிருந்தா தான் அதன் மீது ஜக்காத்து கடமையாகும். அப்படி இல்லாம ஒருத்தர் வந்து விற்பனைக்காக வாங்கினாரு, வாங்கினதுக்கு பின்னாடி தனக்காக வேண்டி அதை வச்சுக்கிட்டாரு, இப்ப அதை ஜக்காத்து கடமையாக. ஒரு காலி இடம் விற்கலான்னு தான் வாங்கினாரு, வாங்கினதுக்கு பின்னாடி அந்த இடத்த பார்த்துட்டு நல்ல இடமா இருக்கு, நாம எங்க வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு நியத் பண்ணிட்டாரு வைங்க. இப்ப அந்த இடத்தினுடைய மதிப்புல ஜக்காத்து கடமையாகுமான்னு ஆகும். விற்பனைக்காக வாங்கி தன்னுடைய சொந்த உபயோகத்துக்காக வேண்டி வைத்துக் கொண்டால் அதிலும் ஜக்காத்து கடமையாக. அதே மாதிரி ஒருத்தர் தனக்காக வாங்கினாரு, வீடு கட்டலான்னு வாங்கினாரு, ஆனா வந்து அவர் வந்து அதை விற்பனை செய்யணுங்கிற நியத்தை வச்சுட்டாரு, இப்போ அதுல ஜக்காத்து கடமையாக. ஒரு பொருளே வாங்கினாரு, தன்னுடைய யூஸ்க்கு வாங்கினாரு, வாங்கினதுக்கு பின்னாடி தனக்கு தேவையில்லை, அதை வித்தரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு, விற்கிறோட நியத்தை வச்சதுனால ஜக்காத்து கடமையாக. எப்ப அதை அவர் விற்கிறாரோ, வித்து அந்த பணம் அவருடைய கையில வந்து ஜக்காத்துடைய தேதியில அந்த பணம் கையில இருந்துச்சுன்னா அந்த பணத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும். 3வது 2 நியத்துல வாங்குறாரு, ஒண்ணு நாம வச்சுக்கலாம் அல்லது நல்ல விலை கிடைச்சா வித்தரலாம். இந்த 2 நியத்துல சேர்த்து வாங்குறாருன்னு சொன்னா அப்பவும் அதுல வந்து ஜக்காத்து கடமையாக. 4வது நம்ம பிள்ளைங்களுக்கு பின்னாடி பணி கொடுக்கிற நியத்துல வாங்குறாரு. அவரோட பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் பண்ணிக்கலாம், ஒண்ணு அவங்க பேர்ல எழுதி வச்சிடலாம், அல்லது அவங்களுக்கு ஏதாவது வீடு கட்டி கொடுத்துடலாம், அல்லது தேவைப்பட்டா ஏதாவது வித்து அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற நியத்துல தன்னுடைய சந்ததிகளுக்கு நியத்து பண்ணி வாங்குறாருன்னு சொன்னா அப்பவும் அதுல ஜக்காத்து கடமையாக. இந்த 4 விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து விற்பனைக்காக வாங்கினதை தனக்காக நியத்து வச்சுக்கிட்டாருனாலும் ஜக்காத்து கடமையாகாது. 2வது தனக்காக வாங்கினதை விற்பனையுடைய நியத்து வச்சுட்டாரு, வாங்கின பின்னாடி நியத்தை மாத்திட்டாரு, அப்பவும் ஜக்காத்து கடமையாகாது. 3வது ஒன்று நாம வச்சுக்கலாம் அல்லது வித்தரலாம், 2 நியத்துல வாங்குறான்னு சொன்னா அப்பவும் ஜக்காத்து கடமையாகாது. 4வது தன்னுடைய பிள்ளைங்களுக்கு ஏதாவது பின்னாடி பண்ணி கொடுக்கலாம் இதை வச்சு அப்படிங்கிற நியத்துல ஒரு சொத்தாக வாங்குறாருன்னு சொன்னா அப்பவும் இதுல ஜக்காத்து கடமையாகாது. ஒரு பிளாட் வாங்குறாரு, தவணை முறையில வாங்குறாரு, மாசம் மாசம் ஒரு தொகையை வந்து அவர் கட்டுவாரு, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை கட்ட பின்னாடிதான் அது அவருக்கு சொந்தமாகும். இப்ப இந்த பிளாட்டுடைய விஷயத்துல வந்து ஜக்காத் எப்படின்னு சொன்னா, இப்போ அவர் ஒரு தொகையை கட்டிட்டாரு, கட்டினதுக்கு பின்னாடி மீதி எவ்வளவு ஒரு கட்டணமோ அந்த கட்ட வேண்டிய தொகையை வந்து அந்த இடத்தினுடைய வேல்யூல கழிக்கணும். கழிச்சதுக்கு பின்னாடி மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் ஜக்காத்து கடமையாகிற அளவுக்கு நிசாப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்ப கடமையான, இல்லாட்டி ஜக்காத்து கடமையாகாங்க. உதாரணமா 10 லட்சம் ரூபாய் ஒரு இடத்துடைய மதிப்பு, அந்த இடத்த ஒரு வாங்கிட்டாரு, மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டே வர்றாரு, இது வரைக்கும் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு, நீ எவ்வளவு இருக்கீங்க 5 லட்சம் ரூபாய் அவர் கொடுக்கணும். இப்ப அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தேதி இருந்துச்சு. இப்ப அந்த இடத்துடைய வேல்யூ என்னன்னு பார்க்கணும். அவர் வாங்கினது 10 லட்சத்துக்கு, ஆனா இப்ப அதனுடைய வேல்யூ எவ்வளவு லட்சம், 12 லட்சம் இருந்துச்சு. 12 லட்சம் அதனுடைய வேல்யூ. இப்ப அவர் இன்னும் எவ்வளவு கட்டணுங்க, 5 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு. இந்த 5 லட்சம் ரூபாய் வந்து கடனை கழிச்சிடணுமா,
அவன் அந்த கடனை கழிச்சதுக்கு பின்னாடி ஏற்கனவே 5 லட்சம் கொடுத்துட்டாரு. இப்ப 5 லட்சத்தை கழிச்சுட்டா இப்ப அந்த இடத்துடைய வேலை எவ்வளவு இருக்குன்னா 2 லட்சம் ரூபாய் மீதி இருக்கு. அந்த 2 லட்சம் என்பது வெளியுடைய நிசாப் வந்துருச்சு. அப்ப அவர் வந்து என்ன செய்யணும்னா 2 லட்சத்துக்கான ஜகாத்து கொடுத்தால் போதும். அதே மாதிரி பணங்காசை பொறுத்த வரைக்கும் நிசாபு வந்து 1 வருஷம் பூர்த்தியானதுக்கு பின்னாடிதான் ஜகாத்து கடமையாகும். வருஷத்துக்கு இடையில கூடுதல் குறைவு ஏற்பட்டது நம்ம கவனிக்க வேண்டியது. வருஷம் ஆரம்பத்துல 2 லட்சம் ரூபாய் இருந்துச்சு, இடையில வந்து ஏதோ ஒரு தேவையினால செலவாயிடுச்சு, செலவாகி 1 லட்சம் ஆச்சு, 50 லட்சம் ஆச்சு, அப்புறம் வந்து 20,000 ரூபாய் 10,000 ரூபாய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவருக்கு பணம் சேர்ந்துட்டே வந்து 1 வருஷம் முடியும் போது திரும்ப அவருக்கு 2 லட்சம் ரூபாய் வந்துருச்சுன்னா இப்ப வந்து அவர் ஜகாத் போடணும், 2 லட்சத்துக்கு போடணும். வருஷத்துக்கு இடையில ஏற்பட்ட கூடுதல் குறைவை வந்து கவனிக்க வேண்டியதுதான். ஆனா குறைவு ஏற்பட்டு மொத்தமா பணமே இல்லாம போயிடுச்சு அவர்கிட்ட. திரும்ப அதுக்கப்புறம் அவரோட பணம் சேர்ந்து வருஷ கடைசியில பார்த்தா 2 லட்சம் ரூபாய் வந்துருச்சுன்னா எப்ப அந்த 2 லட்சம் ரூபாய் சேருதோ அதுல இருந்து 1 வருஷம் கட்டணும், மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். முழுசா பணம் இல்லாம போயிட்டான், பணம் கொஞ்சம் கம்மியா ஆச்சு திரும்ப கூடுதல் ஆச்சு அப்படின்னு சொன்னா அதை நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. அதே மாதிரி ஜக்காத்துக்கு வந்து நியத்து வந்து சரி, ஜக்காத்து கொடுக்கும் போது நம்ம நியத்து செஞ்சுதான் கொடுக்கணும். நியத்து இல்லாம கொடுத்தா வந்து அது சதக்காவா ஆயிடும். இப்ப ஒருத்தர் வந்து கடன் கொடுத்திருக்காரு, ஆனா அந்த கடனை வந்து வாங்கினவங்க திருப்பி தர மாதிரி தெரியல. இப்ப இவரு வந்து ஜக்காத்து கொடுக்கணும். இப்ப அந்த கடனை வந்து ஜக்காத்துடைய நியத்து வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா வைக்க முடியாது. அப்ப கடனா கொடுக்கும் போதே ஜக்காத்துடைய நியத்தை வச்சு கொடுத்தா பிரச்சனை இல்லை. வாங்கினாலும் ஜக்காத்து வாங்க தகுதியானவராக இருக்கிறாரு, அவரோட கடன் கேட்கிறாரு, இந்த ஆள் வந்து கடனை தருவாருங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை, நம்ம மறுக்கவும் முடியல. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ஜக்காத்து நியத்தை வச்சு கொடுத்துட வேண்டியது. கொடுத்ததுக்கு பின்னாடி நமக்கு என்னைக்கு ஜக்காத்துடைய தேதி வருதோ அன்னைக்கு நம்ம கணக்கு பார்த்து அவருக்கு எவ்வளவு நம்ம அமௌண்ட் கொடுத்துருக்கிறோமோ அந்த ஜக்காத்துக்கு நம்ம கழிச்சுக்கலாம். மீதி அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை மட்டும் நம்ம ஜக்காத்தா கொடுத்தா போதும். ஆனா ஏற்கனவே நம்ம கடனா தான் கொடுத்துருக்கிறோம், இப்ப அவர் தரலன்னு சொன்னோம்னா நம்ம என்ன செஞ்சுட்டோம், ஜக்காத்து நியத்தை வச்சுக்கலாமா அப்படின்னு சிலர் கேட்பாங்க. அப்படி வைக்க முடியாது. எப்போ வைக்கிறேன்னு கேட்டா வாங்கின அந்த கடனை இன்னும் அவர் செலவு பண்ணாம கையில வச்சிருக்கிறாருன்னு தான் வச்சுக்கலாம். இப்ப நேத்தான் வாங்கிட்டு போனாரு, இன்னும் அவர் வந்து அந்த எதுக்கு வாங்கினாரோ அதை போய் அவர் பணம் கட்டல, கையில தான் வச்சிருக்கிறாருன்னு ஒரு உறுதியை தெரியுது. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா தாராளமா ஜக்காத்துடைய நியத்தை வச்சுக்கலாம். செலவு பண்ணிட்டாருன்னு சொன்னா இப்ப நம்ம ஜக்காத்துடைய நியத்தை வைக்க முடியாது, அது கடன் தான். ஏன்னா சதக்காவா பண்ணிச்சிடலாம், சதக்காவாக தவிர ஜக்காத் ஆகாது. அதாவது ஜக்காத் தான் நம்ம அவருக்கு கொடுக்கணும், அந்த கடனை ஜக்காத்துக்கு ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கு ஒரு தந்திரம் இருக்கு. என்னன்னு சொன்னா நம்ம ஜக்காத் பணத்தை கொண்டு போய் அவருக்கு கொடுத்துடணும், அவர் அதை வாங்கிட்டாரு. இப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஜக்காத்து நிறைவேறிச்சா, நிறைவேறினதுக்கு பின்னாடி அந்த பணத்தை திரும்ப தானே வாங்கிக்கணும். இப்ப அவருடைய கடன் நமக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம ஜக்காத்து நிறைவேறிச்சு, அவர் நமக்கு தர வேண்டிய கடனை வந்துருச்சு. ஆனா வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டாரு, உங்க கடனை வந்து நான் அடுத்த மாசம் தந்தேங்க, இப்ப எனக்கு அவசர தேவை இருக்கு, நல்ல வேலை பணம் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னு பணத்தை வாங்கிட்டு போயிட்டாருன்னா இப்ப நம்ம பாக்கெட்டை கை விட்டு பணத்தை எடுத்துக்கணும். இருக்குதா அப்படி எடுத்துறாங்க, சட்டம் போட்டு கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு. அப்ப வந்து அவர் செலவு பண்ணாம இருந்தா ஜக்காத் நியத்து வச்சுக்கணும். செலவு பண்ணிட்டாரு, இன்னும் அந்த கடனை அவர் நமக்கு தரமாட்டாரு, தர அளவுக்கு அவருக்கு சூழ்நிலை இல்லை, உண்மையிலேயே அவர் ரொம்ப ஏழ்மையா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம ஜக்காத்து கணக்கு பண்ணி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, ஏங்க இந்த பணத்தை வந்து நான் ஜக்காத்தா கொடுக்குறேன், நீங்க வந்து எனக்கு இவ்வளவு ரூபா கடன் தரணும் இல்லையா, அதை நான் இதுல இருந்து நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த பணத்தை நம்ம திரும்ப வாங்கிக்கணும். அதே போல நம்ம வீட்டுல குடியிருக்கிறாரு, வாடகை தரணும். இப்ப நம்ம ஜக்காத்துடைய நியத்தை என்ன செய்யணும், அவர் ஜக்காத்து வாங்க தகுதியானவரா இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க, அவர் வந்து வாடகை தரும் போது அந்த பணத்தை வாங்கி திரும்ப அவர்கிட்டயே கொடுத்துடணும். இதை வச்சுக்கோங்க, அவர் வாடகையை நம்ம கொடுத்தா நம்ம அவருக்கு அந்த பணத்தை கொடுத்து ஜக்காத்தை நம்ம ஏற்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஜக்காத்து பணத்தை வந்து பள்ளிவாசலுடைய பராமரிப்பு பண்ணிக்கிறேன், கஞ்சிக்கு கொடுக்க கூடாது. கஞ்சி வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க, செல்வந்தர்களும் சாப்பிடுவாங்க, ஏழைகளும் சாப்பிடுவாங்க. ஜக்காத்து முழுக்க வந்து ஏழைகளுக்கு தான் அது பயன்படும், செல்வந்தர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. அதனால கஞ்சிக்கோ அல்லது ஒரு இடத்துல சக ஏற்பாடு பண்றாங்க, அந்த பணத்துக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது.
ஏழைகளுக்கு தான் அது வந்து முழுசா போகணும். நம்ம கடைகள்ல கம்பெனியில வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்களுக்கு சம்பளமா கொடுக்கறதுக்கோ போனஸா கொடுக்கறதுக்கோ ஜகாத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். யார் யாருக்கு ஜகாத்து கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் தர்றாங்க. ஏழைகளுக்கு வந்து நம்ம ஜகாத் கொடுக்கலாம், கடன்பட்டவங்களுக்கு ஜகாத் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் பயணத்துல இருக்கிறாரு, நல்ல வசதியானவர் தான், ஆனா பயணத்துல வந்த இடத்துல அவருடைய மணி பரிசு தொலைஞ்சிருச்சு, அவர்கிட்ட பணம் இல்லை, பொருளுக்கு இல்லை. இப்ப அவர் ஊர் போய் சேர்றதுக்கு கூட பொருளாதாரம் இல்லாம அவர் தவிர்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு நம்ம என்ன செய்யலாம்னா ஜகாத்துடைய பணத்துல இருந்து அவர் ஊர் போறதுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அந்த அளவு நம்ம கொடுத்து உதவி செய்யலாம். யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னா நம்முடைய பெற்றோருக்கு கொடுக்க கூடாது ஜகாத்தை, நம்முடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்க கூடாது, பேர பிள்ளைங்களுக்கு கொடுக்க கூடாது, பெற்றோருடைய பெற்றோர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க கூடாது, கணவனுக்கு கொடுக்க கூடாது, மனைவி கணவனுக்கு கொடுக்க கூடாது, கணவன் மனைவி கொடுக்க கூடாது, செல்வந்தர்களுக்கு கொடுக்க கூடாது, செல்வந்தர்களுடைய பருவ வயது அடையாத பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க கூடாது, முஸ்லிம் அல்லாத காஃபிர்களுக்கு கொடுக்க கூடாது. பனு ஹாஷிம் சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. நம்ம கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்களுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம பெற்றோரோட உடன் பிறந்தவங்க இருக்கிறாங்க, பெற்றோரோட பிறந்தவங்க அவங்களுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கணும். மாற்றாந்தாய் மாற்றான் தந்தை இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம், மாமியார் மாமனாருக்கு கொடுக்கலாம், மருமகன் மருமகளுக்கு கொடுக்கலாம். ஜகாத்துல சந்தேகம் 5 பவுன் இருக்கு, அவங்களுக்கு வந்து வெள்ளி வந்து ஒரு அன்பளிப்பா ஒரு 22 கிராம் கொடுத்துருவாங்க. சரி, அதை அதுக்கு சேர்க்கணுங்களா? ஆமா சரி, ரெண்டையும் சேர்த்து வெள்ளியோடைய மதிப்பு கொடுப்பாங்க அன்பளிப்பா வந்து ஒரு இடம் ஒரு 2 பேருக்கு சேர்ந்து ஒரு இடத்த வாங்கிக்கிறீங்க. அதுல வந்து ஒரு நபர் வாங்கும் போது ஒரு புள்ளியோட தேவை வரும்போது விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்குறாரு. இந்த புள்ளியோட தேவை நேரத்தில் அது விற்கல, விற்காம அந்த இடத்த அப்படியே வச்சு